Hi friends, welcome to தேனிலி சமையல். உடல் வலிமையை மேம்படுத்த எலும்புகளை இரும்பாக்க இதுபோல் வாரத்தில் 2-3 நாள் இதுபோல் செஞ்சு சாப்பிடுங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லைனா சிகப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசியை எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அரிசி ஊறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 5 மணி நேரம் கழித்து பச்சை பயிறு நல்ல இது போல் கையை வச்சு அழுத்தி பார்க்கும்போது தோல் வரணும், அது வரைக்கும் ஊறி இருக்கணும். அரிசி நல்லா ஊறி வந்துடும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக ஊற்றினோன்னா அரிசி அரைபடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போதும் இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி லைட்டாக குறப்பாக இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அதிகமாக இருக்கிறதுனால 2 தடவை போட்டு அரைச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிறதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி தோசை ரெண்டுமே இந்த மாவில் செய்யலாம். நான் இன்றைக்கி தோசை மட்டும்தான் செய்கிறேன். நம்ம நார்மலாக தோசை சுடுறதுக்கு மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போட்டு கலந்து வைக்கும்போது சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். இதை அப்படியே மூடி போட்டு மூடி குறைஞ்சது 8 மணி நேரமாவது புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு மூடி 8 மணி நேரம் நான் புளிக்க வச்சு எடுத்துருக்கேன். 8 மணி நேரம் கழித்து பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக பொங்கி நல்லா மாவு சாஃப்டாக வந்திருக்கும். இது போல் வரணும். பச்சை பயிரில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாப்பிள்ளை சம்பா அரிசி உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து தோசை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்ல சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து எப்போது நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாக நல்ல மொறுமொறுப்பான தோசை சிம்பிளாக ரெடி ஆயிரும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக இருக்கும். பிபி சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தோசை லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே லைட்டாக சுற்றி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் நல்ல மொறுமொறுப்பான மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை ரெடி ஆயிரும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்க மாவையும் இது போல் தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு காரசாரமான பூண்டு சட்னி, வேர்க்கடலை சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.